ஜூன் 14 திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி. முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார். மதம் மக்களுக்கானது, அரசுக்கானதல்ல. பாமக என்கிற கட்சி வீழ்ந்து விட்டார். அந்த இடத்திலே பாஜக இடம் பெற்று விடக்கூடிய ஒரு அபாயம் வந்துவிடக் கூடாது என்பதைத்தான் பாமகவே பாஜகவா மாறிடுச்சுன்னு சொல்ற இடத்துல தானே திரும்ப எவ்வளவு நாள் தைலாபுரத்துக்கு குருமூர்த்தி போனது என்பது பகிரங்கமாக இதான முதல் முறை. அப்ப நீண்ட காலமாக வலதுசாரிகளினுடைய முகாமாகத்தான் தைலாபுரம் இருந்தது என்பதை ஜூன் 25 தமிழக மக்கள் மீட்பு பேரணி அப்படின்னு அன்புமணி அறிவிச்சிருக்காரு. அது உண்மையிலேயே கட்சியை மீட்பதற்கான பேரணி தான். தமிழக மக்கள் இவர் எங்க மீட்கப்படும்? 100 நாள் வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை. நீங்க கடந்த காலத்துல வன்னியர் ஓட்டு வன்னியருக்கே இல்லாம போயிட்டு இருக்க. பாமகல பல கோஷ்டி பல அணிகள்லாம் கிடையாது, ஒரே அணிதான். அது ஐயாவோட அணின்னு அன்புமணியே சொல்றாருல்ல. அதைத்தானே ராமதாஸ் சொல்றாரு, குலதெய்வம் என்று சொல்லிக்கொண்டே என் குலையில் குத்துகிறார்கள். இந்த தேசம் காந்தியின் வழியில் போக வேண்டுமா, கோட்சேயின் வழியில் போக வேண்டுமா என்பதை ஒரு அம்பேத்கரிய கருத்தியல் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் கோட்சேவின் வழியிலே போகாதே, இதை இந்தியா முழுக்க நடத்தணும். மதச்சார்பின்மை மாநாடு என்பது சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பஒளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்க இன்னைக்கு திருச்சியில மதச்சார்பின்மை காப்போம் அப்படிங்கிற ஒரு பேரணியை நடத்துறாங்க. இந்த சூழல்ல சமீபமா நியூஸ் 18 சேனல்ல ஒரு நேர்காணல் கொடுக்குறாரு விசிகாவின் தலைவர் திரு தொல் திருமாவளவன். அதில் பாமக குறித்து அவர்கிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. பாமக எந்த வகையான முற்போக்கு அரசியலை முன்னாடி எடுத்தாங்க, ஆனால் இன்னைக்கு வலதுசாரிகள் வெளிப்படையாகவே பாமகவில் புகுந்து ஆலோசனை சொல்கிற அளவுக்கு இன்றைய சூழல் மாறி இருக்கு அப்படின்னு சுட்டி காட்டுறாரு. மருத்துவர் ராமதாஸ் அவருடைய பேச்சை கேட்டு நடப்பதுதான் சரி அப்படின்னு அன்புமணி ராமதாஸ்க்கு ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? பாமக தொடங்கப்பட்ட காலகட்டம் 80களினுடைய பிற்பகுதி, எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் இடஒதுக்கீடு போராட்டம், சமூக நீதி போராட்டத்திலே உயிர் தியாகம் செய்து ஒரு 22 பேரினுடைய குருதியிலே கொப்பளித்து வருகிற சமூக நீதி இயக்கமாக அது வருகிற போது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பாமகவினுடைய பக்கம், அன்றைக்கு அது வன்னியர் சங்கமாக இருந்து தொடக்க நிலையில் இருக்கிற போது அவர்கள் பக்கம் திரும்பி பார்க்கிறார்கள். ஒடுக்கப்பட்ட சமூகங்களினுடைய ஒருங்கிணைப்பாகத்தான் பாமக தோன்றுகிறது. பாமக இன்றைக்கு நான் பார்க்கிற, நாங்கள் அக்கினி செட்டியிலேருந்து பிறந்தோம், அம்மா வயதுலேருந்து பிறக்கலை என்று சொல்லக்கூடிய இந்த புராண இதிகாச நம்பிக்கையிலிருந்து அது பிறக்கலை. அது தொடக்கத்திலே தமிழ்நாட்டினுடைய ஆகச்சிறந்த அரசியலாளர்களால், இடதுசாரி சிந்தனையாளர்களால் பல பேர், குறிப்பாக வள்ளி நாயகம், பழனி பாபா, பல பேர் தொடக்க நிலையில தலித் எழில்மலை என்று பல பேர் என்ன செய்யறாங்கன்னா, முற்போக்கு சக்திகள் எல்லாருமே ஆதரவளித்தாங்க. எழுத்தாளர் பிரபஞ்சன் போன்றவர்கள் கூட பல பேர், முன்னணியான சிந்தனையாளர்கள் பல பேர் அவர்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய இடத்துல திமுக அதிமுக என்கிற மிகப்பெரிய ஆலமரத்துக்கு நடுவிலே ஒரு சிறு செடியாக முளைக்கவே முடியாது, 3வது கட்சி தமிழ்நாட்டிலே முளைக்கவே முடியாது என்று சொல்லுகிற போது அந்த கட்சி தோன்றியது அதற்கு ஒரு அடிப்படையான ஒரு தியாக வரலாற்றோடு தான் அது தொடங்குகிறது. ஒரு குடிதாங்கி என்கிற ஊர்ல ஒரு தலித் பிணத்தை பொது வழியில எடுத்து செல்ல முடியாது என்கிற நிலைமை வருகிற போது அந்த தகவல் ராமதாஸ் அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. தன் தோளிலேயே சுமந்து சென்று தன் சொந்த சாதிக்காரனுடைய வெறுப்பை சம்பாதித்து அந்த இடத்துல போய் அதை நிலைநாட்டக்கூடிய அளவிற்கு அவர் வெறுப்பு அரசியலை தொடக்க காலத்துல கையாளல. அன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களின் பாதுகாவலன் ராமதாஸ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அரசியல் தொடக்கம் இருந்தது. அதனாலதானே விசிகா தமிழ் குடிதாங்கின்னு அவருக்கு பட்டம் கொடுத்தாங்க. ஆமா, அப்படிப்பட்ட வரலாறு கொண்டவர், தலித் அல்லாத ஒரு தலைவர் அம்பேத்கர் சிலைகளை அதிகமாக திறந்தவர் என்கிற வரலாற்று பூர்வமான இடத்துல இருந்து தொடங்குறாங்க. எப்படி வரலாற்றை கிமு கிபி என்று பிரித்துக் கொள்கிறார்களோ, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின், அதுபோல அதிகாரத்துக்கு முன் இருக்கிற பாமக, அதிகாரத்துக்கு பின்பு இருக்கிற பாமக என்று வேணால் இது பிரித்துக் கொள்ளலாம். அதிகாரம்னா இப்ப மத்திய அமைச்சர் பதவி சொல்றீங்க. ஆமா, சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மத்திய அமைச்சர் என்று இது ஒரு அதிகார மையமாக மாற்றப்பட்டதற்கு பின்பு அவர்கள் மெல்ல மெல்ல அதை தேர்தல் பேரத்திலே அவர்கள் பல வித்தைகளை காட்டுவார்கள். பல்டி குமார் என்று நிதிஷ்குமாருக்கு பட்டம் வழங்கி இருக்கிறார்கள். அவர்கள்லாம் ராமதாஸினுடைய வரலாற்றை அறியாதவர்கள். நிதிஷ்குமாருக்கே பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு குருநாதராக பல்டி குமாராக பலகாலமாக இருந்தவர் ராமதாஸ் தான் தமிழ்நாட்டு அரசியல். திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே அதிமுகவோடு கூட்டணி போடுவார். அதிமுகவோடு தீவிரமாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் போது திமுக கூட்டணி போடுவார். இப்படி பல்டி குமார் வேலையெல்லாம் பார்த்து இந்த பாமக என்பது ஒரு அதிகார மையமாக மாறுகிற போது
கடந்த காலங்களில் எதையெல்லாம் சத்தியம் என்று சொன்னாரா, என் குடும்பத்திலிருந்து அரசியலுக்கு யாரும் வரமாட்டார்கள் என்றெல்லாம் அவர் சத்தியம் செய்தாரா, எல்லா சத்தியங்களையும் மீறி அவர் வேறொரு அரசியலை அவர் நடத்துறார். இன்றைக்கு உட்கட்சி அரசியலுக்குள்ளே ஒரு குழப்பம் வருகிற போது பகிரங்கமாக இது ஆஃப் த ரெக்கார்டா பேசப்பட்ட விஷயத்தை ஒரு கட்டத்துக்கு மேல மெயின்டைன் பண்ண முடியல, நீடிக்க முடியல, இதை உள்ரகசியமாக வைத்துக் கொள்ள முடியாத ஒரு கட்டம் வருகிற போது அவர் செய்தியாளர் சந்திப்பில் பகிரங்கமாக அன்புமணிக்கு தலைமை பண்பு கிடையாது, அரசியல்ல அவர் ஒரு தற்கூரியா இருக்காரு, அவரால் வெற்றி பெற முடியல, ஜெயிக்க முடியல, அவரால் கூட்டணி வியூகம் வகுக்க முடியல, எனவே என் காலை பிடித்துக் கொண்டு கெஞ்சினார்கள் பாஜக கூட்டணிக்கு, இல்லைன்னா நான் சிறைக்கு போயிடுவேன், மருத்துவக் கல்லூரிக்கு முறைகேடாக அனுமதி வழங்கிய வழக்கு இருக்கிறது என் மேல சிபிஐ என்னை துரத்தி இதெல்லாம் அவர் சொல்லல, நீங்க இருங்க, காலை பிடிச்சுக்கிட்டு கெஞ்ச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? அவர் சொல்லிட்டாரு வெளிப்படையாக அன்புமணிக்கு தலைமை பண்பே கிடையாது என்பதை அவர் வெளிப்படையா சொல்லிட்டாரு. அதுக்கு மேல அது இதுக்கு மேல விமர்சனமே கிடையாது. எதிர்கட்சிக்காரன் கூட இந்த விமர்சனத்தை திருமாவளவன் வச்சிருக்கிறாரா? இல்ல, தைலாபுரத்துல கதவு சாத்திக்கிட்டு நான் பேரம் பேத்தி கூட விளையாட முடியாது, என்ன கேட்டு முடிவு எடுக்கும் கட்சி இல்லைன்னு அவர் சொல்றாரு. இல்ல, கட்சியினுடைய நிறுவனர் அவர் தான், அவர் தொடங்கி வைத்த கட்சி, அவர் தான் தலைவராக்குனார். அன்புமணி பாதி வழியில அன்புமணி தலைவராகிறார். ஒட்டுமொத்தமாக அதிகாரத்தை அவர் கைப்பற்றி விட்டு எல்லா முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் எனக்கு ஒருவனுக்கு தான் சொந்தம், நீங்க அவர் யார் சொல்வதையும் கேட்க மாட்டார்னு சொல்றாரா இல்லையா? இப்ப 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? ஒரு அதிகார போட்டி, யார் அதிகார மையம் என்கிற போட்டி இடத்துக்கு வந்துருச்சு. இப்படி வருகிற போது திருமாவளவனுடைய ஒரு பெரிய பண்பாடு என்னன்னா, ஊரு 2 வட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் சொல்றது மாதிரி இந்த கட்சிக்குள்ள அப்பன மகனை அடிச்சுக்கிறாங்க என்பதற்காக தங்களுக்கு பட்டியலின மக்களுக்கு எவ்வளவோ துரோகங்களை செய்திருக்கிறார்கள், தலித் அல்லாதவர்கள் கூட்டமைப்பை உருவாக்கி எவ்வளவோ ஆணவ படுகொலைகளுக்கெல்லாம் அடித்தளம் அமைத்து கொடுத்தார்கள், திவ்யா இளவரசன் காதலுக்காக 3 கிராமங்களே தீ வைத்து தருமபுரி பக்கத்திலே கொளுத்தினார்கள், எவ்வளவோ இழப்புகளை சந்திப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர்களை பார்த்து இந்த துயரமான வேலையில அவர் மகிழ்ச்சி அடையல. மாறாக தமிழ்நாட்டிலே ஒரு அரசியல் சக்தி, இடதுசாரி இயக்க சிந்தனையோடு தொடங்கப்பட்ட ஒரு அரசியல் சக்தி இன்றைக்கு வீணாய் போய்விட்டதே என்று பகைவனுக்கும் அருள்வாய் நன்னஞ்சே என்று பாரதியார் கவிதையில சொன்னது மாதிரி தன்னோடு முரண்பட்டு இருக்கிறவர்கள் இவ்வளவு மோசமாய் போய்விட்டார்களே என்கிற கருத்தையே அவர் சொல்றார். இல்ல, பாஜக பண்பாட்டு ரீதியான ஒரு கருத்தை முன்வைக்கிறார். பாஜகவை தடுத்து நிறுத்துகிற இடதுசாரி இயக்கமா பாமக இருந்திருக்கணும், ஆனா வலதுசாரிகள் போய் ஆலோசனை சொல்ற கட்டத்துக்கு அது வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இல்ல, கடந்த காலங்களிலே போய் பகிரங்கமாக குருமூர்த்தி இது மாதிரி அவர் போய் ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல அவர் இருந்திருக்கிறாரா? பெரிய நீண்ட நாள் நண்பர்னு சொல்றாரு. அது நீண்ட நாள் நண்பர் என்பது அரசியலில் சொல்றதுதான். அழகிரி கூட தான் ஒரு முறை என்னுடைய நண்பர் விஜயகாந்த் என்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்லும் போது நான் அவரோட சேர்ந்து சின்ன வயசுல குண்டுகா விளையாண்டனான்னு கேட்டாரு விஜயகாந்த். அரசியல்ல சொல்றதா நீண்ட நாள் நண்பர் என்று எல்லாருமே சொல்லிக் கொள்வார். புகழ்மிக்கவர்களை பூராமே எனக்கு தெரிஞ்சாலும் சொல்றவங்க எல்லாம் ரொம்ப பேர் இருக்காங்க. சும்மா ஒரு மக்களை ஏமாற்றுவதற்காக சொல்றாங்க. நீண்ட நாள் நண்பர்னா எத்தனை முறை இது மாதிரி சந்திப்பு நிகழ்த்திருக்கிறது? அதுக்கு ஏதாவது வரலாற்று ஆதாரம் இருக்கிறதா? புகைப்பட ஆதாரம் இருக்கிறதா? எதற்காவது ஆலோசனை நடத்தி இருக்கிறார்களா? தைலாபுரத்துக்கு குருமூர்த்தி போனது என்பது பகிரங்கமாக இதான முதல் முறை. அப்ப நீண்ட காலமாக வலதுசாரிகளினுடைய முகாமாகத்தான் தைலாபுரம் இருந்தது என்பதை ராமதாஸ் ஒப்புக்கொள்கிறாரா என்கிற சந்தேகம் நமக்கு வருகிறது. நீண்ட நாள் பழக்கம் என்று சொன்னால் அப்ப நெடுங்காலமாக பல பேரை இவர் ஏமாற்றி இருக்கிறார் என்றுதான் அதுக்கு அர்த்தமாகிறது. இல்ல, விசிகால நேரடி எதிரியா பாமகவை பாக்குறாங்க, பாமக இருக்கிற கூட்டணிக்கு விசிகா வராது அப்படின்னு ஒரு விதியவே அவங்க வைக்கிறாங்க. பாஜக பாமக ஒண்ணுதான், இது சாதியவாத கட்சி, அது மதவாத கட்சி அப்படின்னு. அந்த அளவுகோல் இருந்த போதும் கூட விசிகா பார்வையில மருத்துவர் ராமதாஸ் பேச்சை கேட்டு நடப்பதுதான் சரி அப்படின்னு சொல்றது பாமக தொண்டர்கள் எப்படி எடுத்துக்குவாங்க அதை? இல்ல, அரசியல் ரீதியாக பாமக என்கிற கட்சி வீழ்ந்து விட்டால் அந்த இடத்திலே பாஜக இடம் பெற்று விடக்கூடிய ஒரு அபாயம் வந்துவிடக்கூடாது என்பதைத்தான் மதச்சார்பின்மை பேரணி நடத்தக்கூடிய அம்பேத்கர் அரசியல் சாசனம் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த மதச்சார்பற்ற கோட்பாடு காப்பாற்றப்பட வேண்டும் என்று விரும்பக்கூடிய திருமாவளவனின் கருத்தாக இருக்கு. பாஜக பாமகவே பாஜகவா மாறிடுச்சுன்னு சொல்ற இடத்துல தானே திரும்ப எவ்வளவு நாள் இருந்தாரு? அப்படியே கிடையாது. ஒரு சமூக நீதி அரசியலில் இருந்து அவர்கள் தொடங்கினார்கள், அவர்கள் சாதி அரசியலுக்குள்ளே கரைந்து விட்டார்கள் என்கிற குற்றச்சாட்டத்தை அவர் சொல்லுகிறார். ஒட்டுமொத்த வன்னிய மக்கள் எல்லாருமே பாஜகவின் ஆதரவாளர்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? அதுல எவ்வளவோ முற்போக்காளர்கள் இருக்கிறார்கள், கல்வியாளர்கள் இருக்கிறாங்க, சமத்துவத்தை விரும்பக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, ஆணவ படுகொலைக்கு எதிரான கருத்து கொண்டவர்கள் இருக்கிறாங்க, சிங்களர்கள்ல கூட தமிழர்களின் உரிமைக்காக பேசியவர்கள் இருக்கிறார்கள் என்பதன உண்மை. நீங்கள் எல்லாவற்றையுமே பிறப்பின் அடிப்படையிலேயோ சாதியின் அடிப்படையிலேயோ பார்ப்பது என்பது எப்படி சரியா இருக்கும்? ஒரு மனிதனுக்கு அடையாளம் என்பது அவனுடைய பிறப்பு அல்ல, அவனுடைய சித்தாந்தம் தான். அவன் எந்த கோட்பாட்டின் வழியாக, எந்த கொள்கையின் வழியாக அரசியலிலே அவனுடைய பயணத்தை தொடங்குகிறான், எப்படி முடிக்கிறான் என்பதுதான் கணக்கு.
பாஜகவோடு நடுவழியில அவர்கள் சமரசம் செய்து கொண்டார்கள் என்றுதான் சொல்ல முடியுமே தவிர பாஜகவாவே பாமக மாறிடுச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? கூட்டணி வைப்பதனாலேயே ஒரு கட்சி வந்து தன் கொள்கையை விட்டு கொடுத்து விடும்னா திமுகவோட தான் கடந்த காலத்துல பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்க. அதிமுக மட்டும் அந்த அளவுகளை வச்சிருக்கீங்களே, அதற்கு என்ன காரணம்னா அவர்கள் கொள்கையை விட்டு கொடுக்குறாங்க. இப்ப நீங்க கடந்த காலங்களில் பாஜகவோடு திமுக கூட்டணி போடும்போது அவர்கள் வைத்திருக்க நிபந்தனைகளை எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதுல இருக்கு. நாங்கள் ராமர் கோயில் கட்டுவதை ஏற்கவில்லை அப்படிங்கிற கருத்துலாம் சொல்றாங்க அவங்க. அப்ப நிர்வாக ரீதியாக நாங்கள் அதிகார பகிர்வைத்தான் பாஜகவோடு செய்து கொள்கிறோமே தவிர அவர்கள் கோட்பாட்டை நாங்கள் ஏற்கவில்லைங்கிற இடத்துல வந்துறாங்கல்ல. நான் அதிமுக அப்படி இல்லையே, எந்த முன் நிபந்தனையும் இல்லாமல் விழுந்தே விட்டானப்பா, சரணடைந்து விட்டானப்பான்னு சொல்றது மாதிரி 23ஆம் புலிகேசி மாதிரி மொத்தமாக எடப்பாடி பழனிசாமி மோசம் போயிட்டாருங்கிறதா இருக்கக்கூடிய வருத்தம். இப்போ ஜூன் 25 வந்து தமிழக மக்கள் மீட்பு பேரணி அப்படின்னு அன்புமணி அறிவிச்சிருக்கிறாரு. அது உண்மையிலேயே கட்சியை மீட்பதற்கான பேரணி தான். தமிழக மக்கள் இவர் எங்க மீட்க போறாங்க? 100 நாள் அங்க 100 நாள் வேலை திட்டத்திற்கு இப்பொழுதெல்லாம் சம்பளம் போடுறது இல்லைன்னு சொல்லும் போது இவர் அரசியல் ஒரு 100 நாள் வேலை திட்டத்தை உருவாக்கி இருக்கிறார். அவர் பொதுவெளியில போனா அதற்கு வன்னிய மக்கள் எப்படி ஆதரவு தெரிவிப்பார்கள், அதற்கு எதிர்ப்பாக மாறி விடுவார்கள் என்கிற அச்சமும் இருக்கிறது என்று சொல்றாங்க. அது சட்ட ஒழுங்கு பிரச்சனையா கூட மாறக்கூடும் என்று சில பேர் சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம்னா நிர்வாக ரீதியாக பாமகவை வந்து அன்புமணி கைப்பற்றி இருக்கலாம். ஆனால் வன்னிய சமுதாயத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக என்றைக்குமே நெடுங்காலமாக இருக்கக்கூடிய அவர்கள் சாதிக்காரர்களோ அல்லது சமூகத்தில் இருக்கிறவர்களோ அவரை குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வன்னியர்கள் அனைவருடைய நம்பிக்கையை ராமதாஸ் தான் பெற்றிருக்கிறார். அவருக்கு வயதாகி விட்டது, அவர் நிர்வாக ரீதியாக இனி செயல்பட மாட்டார் என்பதனாலேயே அவரை தாண்டி அன்புமணி பெரிய தலைவராகி விட்டார் என்கிற இமேஜ் இருக்கு. பாமகல பல கோஷ்டி பல அணிகள்லாம் கிடையாது, ஒரே அணிதான், அது ஐயாவோட அணின்னு அன்புமணியே சொல்றாருல்ல. அதைத்தானே ராமதாஸ் சொல்றாரு, குலதெய்வம் என்று சொல்லிக்கொண்டே என் குலையில் குத்துகிறார்கள், என் நெஞ்சில குத்துறாங்கன்னு தானே அவர் சொல்றாரு. அவர் சொல்றாரு நான் எதையெல்லாம் சொல்லுகிறேன்னா அதையெல்லாம் அவர் கேட்க மாட்டாரு, நான் பல முறை பேசி பார்த்துட்டேன், எல்லாமே தோற்று விட்டது, ஆட்டம் டிராவில் முடிந்து விட்டதுன்னு தொடர்ச்சியாக எதிர்க்கு செய்தியாளர்களை சந்திக்கிறார். தான் சொல்வது இனி நடைமுறைக்கு வராது என்கிற ஒரு கட்டத்துக்கு அவர் வந்துட்டார்ல. அவருக்கு தலைமை பண்பு கிடையாது. நான் 2026 வரைக்கும் நான் தான் தலைவராக இருப்பேன், தேர்தல் முடிகிற வரைக்கும் உனக்கு வந்து முடிவெடுக்க தெரியாது, டிசைடிங் அத்தாரிட்டியா அன்புமணி இருக்கக்கூடாது என்று பகிரங்கமாகத்தானே அவர் சொல்றாரு. தமிழக மீட்பு பேரணின்றது திமுக எதிராக நடத்த போறோம்னு அன்புமணி சொல்லியிருக்காரு. திமுக ஆட்சிக்கு எதிரானது. திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கான வலிமை முதல்ல அன்புமணிக்கு இருக்கிறதா? அன்புமணிக்கு முதல்ல கட்சியை கைப்பற்ற முடியுமான்னு முதல்ல பார்க்கணும். தன்னுடைய தகுதி என்ன என்று உணரணும். நீங்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு 5% வாக்கு வங்கிக்கான அரசியல்ல 30% வாக்கு வங்கி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியோடு மோதுவதாக கற்பனை செய்து கொள்ளலாம். காத்தோடு ஒரு கத்தி சண்டை. மோதி பார்க்க கூடாதா? மோதி பாருங்க தான் நானும் சொல்றேன். மோதி பார்த்து நீங்கள் வந்து கடந்த காலத்துல மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொன்னீங்க. வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை, நீங்க கடந்த காலத்துல வன்னியர் ஓட்டு வன்னியருக்கே இல்லாம போயிட்டு இருக்க. அந்த ஓட்டு வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்குள்ள போயிட்டு இருக்கு. வன்னிய சமூகத்தினுடைய முன்னணி தலைவர்கள் பல பேர் அதிமுகவில் திமுகவில் மந்திரிகளா இருக்கிறாங்க, முதன்மை கட்சியினுடைய பொறுப்பாளர்களாக இருக்கிறாங்க, மாநிலத்தில் 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்கிறாங்க. ஆனா இந்த கட்சி என்னவாக இருக்கிறது? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு தேய்பிறை காலம் தொடங்கி விட்டது. இனி இந்த கட்சியை நம்பினால் நம்முடைய சமுதாயத்தை காட்டி காட்டி இவர்கள் நம்மளை ஏமாற்றி விட்டார்கள் என்று வன்னிய இளைஞர்கள் வந்து வருத்தத்தில் இருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் பேர் ஒரு சிறிய கூட்டம் வந்து என்ன பண்றாங்கன்னா கட்சியை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். பன்ருட்டி வேல்முருகனுடைய கட்சியில போய் தமிழக வாழ்வுரிமை கட்சியில போய் கொஞ்சம் பேர் இணைகிறாங்க. பல நிலைப்பாடுகள்ல சில பேர் திமுக போறான், பல நிலைப்பாடுகள்ல சிதறுண்டு கிடக்கிறது. எனவே இப்பொழுது இருக்கக்கூடிய வலிமையோடு வருகிற தேர்தல் வரைக்குமே பாமக இருக்குமான்னு தெரியல. அதனால பாமக மீட்பு நடைபயணத்தை தான் அவர் போகணும். அவருக்கான எல்லை என்பது என்னன்னா அவர் கொடுக்கக்கூடிய அந்த ராமதாஸ் குறிப்பிடுறாருல, வட மாவட்டங்களில ஒரு 50 தொகுதிகளிலே செல்வாக்கு செலுத்த முடியும் என்கிற அந்த பேர அரசியலை தாண்டி எல்லா சமூகங்களும் நம்புகிற இடத்துல பாமக வந்து விடுபட்டு நெடுங்காலமாகிவிட்டது. அன்றைய காலகட்டத்தில் அவர்களோடு பணிபுரிந்தவர்கள் யாருமே அவர்கள் அரசியல் மீது நம்பிக்கை வைத்து செயல்புரிந்தவர் யாருமே அவர் கூட இல்லையே. எல்லாரும் வெளியேறி வெகு தூரம் போயிட்டாங்க. இப்ப விசிகாவோட பேரணியோட விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? மதம் மக்களுக்கானது, அரசுக்கானது அல்ல அப்படின்ற முழக்கத்தோட அவங்க பேரணி. இதுதான் இந்தியாவினுடைய அரசியல் சாசனமே. மதச்சார்பற்ற நாட்டிற்கான அடிப்படை தத்துவமே அதுதான். இது அரசியல் சாசனத்தை காக்கிற மாநாடு. இது மதச்சார்பற்றோர் மாநாடு, இது மதச்சார்பின்மை மாநாடு என்று திருமாவளவன் சொன்னாலும் அம்பேத்கர் நமக்கு வகுத்து தந்திருக்கக்கூடிய அரசியல் சாசனம் தான் வந்து இந்துத்துவவாதிகளுக்கு, பாஜகவிற்கு, வலதுசாரிகளுக்கு ஒரு பெரும் தொல்லையாக இருக்கிறது. சட்டப்பூர்வமாக அந்த இதை தாண்ட முடியவில்லை. அம்பேத்கர் எழுதி வைத்த அரசியல் சாசனத்தை தாண்ட முடியாத இவர்களால, சனாதனத்தை இவர்களால் காப்பாற்ற முடியல. அதற்கு தடையாக இருப்பது அரசியல் சாசனம் தான்.
இந்த அரசியல் சாசனத்தை வந்து இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் பாஜகவினுடைய நீண்டகால திட்டம். எனவே மதச்சார்பின்மை மாநாட்டின் வழியாக இந்தியாவிலே வந்து கலவரங்கள் இருக்கக்கூடாது, வெறுப்பு அரசியல் இருக்கக்கூடாது, பெண்களுக்கு எதிரான வன்முறை இருக்கக்கூடாது. எல்லா அடிப்படையுமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த தேசம் காந்தியின் வழியில் போக வேண்டுமா, கோட்சேயின் வழியில் போக வேண்டுமா என்பதை ஒரு அம்பேத்கரிய கருத்தியல் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் வந்து கோட்சேவின் வழியிலே போகாதே, இதை இந்தியா முழுக்க நடத்தணும். மதச்சார்பின்மை மாநாடு என்பது வெறும் விசிகாவினுடைய மாநாட்டோடு சுருங்கி விடக்கூடாது. இது தமிழ்நாட்டின் எல்லைகளுக்குள் சுருங்கி விடக்கூடாது. இந்தியா முழுமைக்குமான மாநாடாக இது மாற்றப்படணும். ராகுல் காந்தி போன்ற தேசிய தலைவர்கள் வந்து இதை முன்னெடுக்கணும். திருமாவளவன் இந்தியா மொத்தத்துக்கும் அரசியல் எந்த திசையிலே போக வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மாநாட்டை நடத்துகிறார். அதுல வந்து ஒரு 1000 பேர் கோட் சூட் போட்டுவாங்க அப்படின்னு ஏற்கனவே ஒரு மாநாடுல சொல்லியிருந்தாரு. இன்னைக்கே போய் அளவு கொடுத்து தைச்சிருங்க கோட்டுன்னு. அந்த அடையாளத்தை எப்படி பாக்குறீங்க? அதாவது கோட்டு சூட்டு போட்டிருந்த காந்தி வந்து கோவணம் கட்டியதும், கோவணம் கட்டுகிற வாழ்க்கையை தான் நீ வாழ வேண்டும் என்று உழைக்கிற மக்கள், பட்டியலின மக்களை பார்த்து சொன்னவர்களுக்கு மத்தியில் கோட்டு அணிந்ததும் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால ஆடை என்பது வந்து ஒரு கௌரவத்தை தருகிறது. அம்பேத்கரை போல நாம் வந்து இன்றைக்கு அம்பேத்கர் இல்லை, அம்பேத்கர் எழுதி வைத்த அரசியல் சாசனம் இருக்கிறது, ஆனால் அம்பேத்கர் இல்லை என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. வாழுகிற அம்பேத்கர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதற்கு தான் அந்த கோட் அடையாளம். ஆயிரக்கணக்கான பேர் கோட் அணிந்து வருவதற்கு என்ன காரணம் என்றால், இந்தியா காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் அம்பேத்கரினுடைய அரசியல் சாசனம் காப்பாற்றப்பட வேண்டும். அதனால வாழும் அம்பேத்கராக நாங்கள் இருக்கிறோம், ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய நாங்கள் தான் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான மாநாட்டை, பேரணியை நடத்துகிறோம் என்று இந்த உலகத்துக்கு அறிவிப்பதற்காக அப்படி ஒரு உடைகளை அவர்கள் வருகிறார்கள். இப்ப விசிகா தலைவர்கள்கிட்ட வந்து பாமக பத்தி கேட்கறதும், பாமக விசிகா உறவை பத்தி அதிகமா பேசுறதும் இருக்குல்ல, கூட்டணிக்குள்ள 2 பேரும் வராம இருக்கிறது, அதை எப்படி பாக்குறீங்க சார்? பாமக விசிகா முதலில் முரண்பாடே வந்திருக்க கூடாது. தருமபுரியினுடைய அந்த எரிப்பு சம்பவம் வந்து நிகழாமல் இருந்திருந்தால், அப்படிப்பட்ட விஷயம் வந்து நடந்திருக்க கூடாத ஒரு விஷயம். அது ஒரு துர்க்கனவு. ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒன்றிணைவதற்கு பதிலாக அவர்கள் பிளவு சக்திகளாக மாறி வாழ்நாள் பகையாக ஒரு நாள் வந்து பாமகவும் விசிகாவும் இனிமேல் ஒன்றிணையாது என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு நகர்த்தி கொண்டு போனது இவர்களுடைய வன்முறை சம்பவங்கள் தான், இந்த தீ வைப்பு சம்பவங்கள் தான் காரணம். எனவே கடந்த காலங்களிலே தீக்கொளுத்தி ராமதாஸ் என்றெல்லாம், குடிசை கொளுத்தி ராமதாஸ் என்றெல்லாம் மிக வீரியமாக பேசிய திருமாவளவன் ஒரு கட்டத்திற்கு மீது ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் ஒன்றிணைய வேண்டும் என்கிற அரசியல் தத்துவத்தின் அடிப்படையிலே ஊர் வேறாக சேரி வேறாக இருக்கக்கூடாது, ரெண்டுக்கு இணைப்பதற்கான ஒரு அரசியல் புள்ளி இருக்க வேண்டும் என்றுதான் கூட்டணி கண்டார். அந்த கூட்டணியினுடைய அந்த நீடிப்பை வந்து இல்லாமல் செய்தது யார்? பாமக தான் இல்லாமல் செய்தது. தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பு என்கிற பேர்ல கல்யாண மாலை நடத்துறவங்க மாதிரி நம்ம வீட்டு பிள்ளைய யாரு கூடயாவது ஓடி போயிடுவாங்க, பட்டியலின பையனோட ஓடி போயிடுவாங்க என்று சொல்லி கூலிங் கிளாஸ் போட்டா ஓடி போயிடுவாங்க, நம்ம வீட்டு பெண்கள் கூலிங் கிளாஸ் போட்டவனோட ஓடி போயிடுவாங்க, ஜீன்ஸ் போட்டா ஓடி போயிடுவாங்க என்று பெண்களையும் கொச்சப்படுத்தினாங்க. இன்றைக்கு வரைக்கும் ஒரு சனாதன சக்தியாகத்தான் ராமதாஸ் சொல்றாரு, சௌமியா போன்றவர்கள்லாம் அரசியலுக்கு வரக்கூடாதுங்கிறார், பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்ப அவருக்குள்ள ஒரு எவ்வளவு முற்போக்காக அதை பேசி கொண்டாலும், எவ்வளவுதான் சமூக நீதி பேசினாலும், ஒரு ஆள் மனதுக்குள்ளே ஒரு சனாதன கோட்பாடு இருக்கிறது, பெண்ணடிமைத்தனம் இருக்கிறது. அரசியலை வந்து அவர் தன்னுடைய கைக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். ஒரு ஆண் வாரிசாக இருக்கக்கூடிய முகுந்தன் அடுத்த இளைஞரணி தலைவராக வர வேண்டும், அந்த இடத்திற்கு சௌமியா வந்து விடக்கூடாது, அவரை தேர்தலிலே நிறுத்தி இருக்க கூடாது என்பதை எந்த வெக்கமும் இல்லாம சோசியம் பார்த்து தான் எல்லாம் செஞ்சேன்லாம் சொல்றாரு. வெளிப்படையாகவே அவருடைய பிற்போக்குத்தன்மையை அவர் ஒப்புக்கொள்றாரு. எதிரிகளால் கூட காலி பண்ண முடியாத பாமகவினுடைய உள் விவகாரங்களை பகிரங்கமாக போட்டு உடைத்திருக்கிறார். கண்ணாடி பாத்திர மாதிரி அவர்கள் கட்சி இருந்தது, அவர்கள் கை நழுவி போய்விட்டது. இல்ல, இப்போ தேர்தல் லாபத்துக்காக இப்ப விசிகா பாமக அப்படின்றது எதிர் அணியில தான் இருக்கணும் அப்படின்ற கணக்கு இருக்கா? தேர்தல் ரீதியாக அவர்களை யாரும் பிரிக்கவில்லை, அவர்கள் இணைந்துதான் அரசியல் பயணம் செய்தார்கள். பிரித்தது என்ன? சாதிய வன்மம் கொண்டவர்களால் நடத்தப்பட்ட வன்முறையும் கலவரமும் தான் காரணம். ஏன்னா அந்த தருமபுரி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த 3 கிராமங்கள் எரிக்கப்பட்டதற்கு மறுநாள் களத்தில் போய் நான் நின்றவன்கிற முறையில் நானே அதற்கு ஒரு சாட்சியம். அது வந்து கான்கிரீட் வீடுகள் எரிக்கப்பட்டது. பல பேர் தன் வாழ்நாள் கனவாக 30 வருஷம் உழைப்புல தான் ஒரு வீடு கட்டுறான் நடுத்தர வர்க்கத்துல. அவனுடைய வீடு தீக்கிரைக்காக்கப்பட்டு விட்டது, கொளுத்தப்பட்டு விட்டது. அவன் திரும்ப அந்த பொருளாதாரத்தை அடைவதற்கு ஒரு 20 வயசுல சம்பாதிக்க ஆரம்பிச்சு 50 வயசுல வீடு கட்ட மறுபடியும் 30 வருஷம் வாழ முடியாதுல்ல, உழைக்க முடியாதுல்ல. பெரிய பின்னடைவை வந்து உருவாக்குவது, தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பை உருவாக்குவது. அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல. இதை விட ஒரு அயோக்கியத்தனம் இல்லை. நிரந்தர எதிரி எப்பவுமே இருக்காங்க. இது சும்மா வந்து, அதாவது அரசியல்ல களவாணித்தனம் பண்ணும் போது, அயோக்கியத்தனம் பண்ணும் போது நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர அப்படி கிடையாது.
இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், காங்கிரசுக்கு எதிராகத்தான் திமுக தொடங்கியது, மொழி போராட்டத்தில் தான் அந்த அரசியல் தொடங்கியது. ஆனால் இருமொழி கொள்கையை ஏற்கும்படியான ஒரு போராட்டத்திலே அவர்கள் ஒரு புள்ளியில இன்றைக்கு நிற்கிறாங்க. எங்காவது காம்ப்ரமைஸ் செய்து கொண்டார்களா? மாநில சுயாட்சி என்கிற ஒரு கோட்பாட்டுக்காக தான் அந்த கட்சி தொடங்கப்பட்டது. இன்னைக்கு மாநில சுயாட்சியை பத்தி யார் பேசுறா? தொகுதி மறுசீரமைப்பு என்று வருகிற போது ஸ்டாலின் அதனுடைய குரலாக ஒலிக்கிறார்ல. அப்ப நிரந்தரமான கோட்பாடு ஒன்று இருக்கிறவர்களுக்கு சமரசம் கிடையாது. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி அந்த மாநில சுயாட்சியை ஒடுக்குகிற இடத்திலே இருந்து அவர்கள் இல்லாமல் போய்விட்டார். எமர்ஜென்சி தவறு என்று இந்திரா காந்தி தானே முன் அறிவிக்கிறார். அதற்கு பின்பு கூட்டணி வருகிறது. அப்ப கருத்து ரீதியாக ஏதாவது ஒரு சரியான கருத்தை நோக்கித்தான் அரசியல் கட்சி பயணிக்க வேண்டுமே தவிர அரசியலில் நிரந்தர எதிரி கிடையாது என்று சொல்லவே முடியாது. பாமக கடந்த காலத்திலே எடுத்த சில தவறான முடிவுகளால வன்னிய சமூகத்தையும் பட்டியல் இன சமூகத்தையும் நிரந்தர பகையாக, படையாட்சிகளுக்கும் பட்டியல் இனத்துக்குமான நிரந்தர பகையாக மாற்றுவதுங்கிற இடத்துல இருந்து கட்சிகள் தள்ளி நிற்பது என்கிற இடத்தை தாண்டி அந்த சமூகத்திலே சிந்திக்கக்கூடிய இளைஞர்கள், முற்போக்கு சிந்தனை இருக்கக்கூடிய இளைஞர்கள் இப்படிப்பட்ட பகைமையை விரும்பாத ஒரு இடம் காலத்தால் நிர்ணயிக்கப்படும். வரலாற்றிலே இந்த பகை தீராத பகையாக எப்பொழுதுமே இருக்க போவது இல்லை. அந்த ஒரு சமத்துவ கோட்பாட்டை நோக்கித்தான் விசிக அரசியல் செய்கிறதே தவிர விசிகாவுக்கு வெறுப்பு அரசியல் கிடையாது. பாமக மீது இருப்பது என்பது அவர்களுக்கு வெறுப்பு அரசியல் கிடையாது. வெறுப்பு அரசியலை கைவிடுங்கள் என்கிற ஒரு கோரிக்கையை தான் திருமாவளவன் திரும்ப திரும்ப வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். அதனால பாஜக மதவாதத்தை விட்டுவிட்டால், அதாவது பெரியார் சொன்னதுதான், பிறப்பால் உயர்வு தாழ்வு கற்பிக்காத ஒரு மதத்தை, வழிபாடு செய்வதற்கு கட்டணம் கேட்காத ஒரு கடவுளை நான் எதற்காக எதிர்க்க போகிறேன் என்று பெரியார் சொன்னார். பிராமணர்களை பார்த்து பெரியார் சொல்றாரு, நீங்கள் ஆதிக்கத்தை கைவிட்டு விட்டால் உங்களுக்கும் எனக்கும் முரண்பாடே இல்லைங்கிறார். எனவே இந்த சாதி ஆதிக்கம் கைவிடப்பட வேண்டுமே தவிர பகை நீடிப்பது அல்ல திருமாவளவன் போன்றவர்களுடைய கருத்து. நன்றி. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.